அப்படி குதூகுலிக்கிறார். அந்த படம் எடுக்கும்போது நடந்த சம்பவங்களெல்லாம் விவரிக்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு எமோஷ்னலாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாருல்ல. அப்போ சிவாஜி கணேசனுக்கு சம்பளம் கொடுத்ததில் ஆரம்பிச்சு படையப்பா அப்போ ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ வந்து டிவியில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே கிடையாது. இவர் யாருக்குமே ரைட்ஸ் கொடுக்கல. இப்போ மறுபடியும் வந்து அது வந்து புது பொலிவோடு குவாலிட்டியான தரத்தில் வந்து வருது. பல பேர் சொல்லிக்கிறாங்க இந்த பட்டத்துக்கு அலையிற கும்பல்லாம் ஒன்று இருக்குது, அது வந்து வெத்து வெட்டுன்னு இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சினிமானா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இனிமே சூப்பர் ஸ்டார்னு யாரையும் சொல்லவும் முடியாது. இனிமே யாருக்கும் அந்த பேர் கிடைக்காது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். விஜயனுடைய அப்பா இருக்கார், எஸ்ஏசி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேரக்டர், ஒரு நடிகர் வந்து ஹீரோவாக டக்குன்னு ஒரு படம் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கொஞ்சம் வளர்றாருன்னு தெரிஞ்சால் உடனே கூப்பிட்டு தம்பி இந்த படத்தில் நீ ஒரு முக்கியமான கதாபாத்திரம், நீ ஒரு ஹீரோன்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வச்சு அந்த கேரக்டரை காலி பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக எஸ்ஏசி பண்ணியிருக்காரு. பல ஹீரோக்களை அவரால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்காங்க. பல பேருக்கு சொல்லப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட கதையை போய் உள்ளே பூந்து பிடிங்கின்னு வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், கமலோட தீவிர ரசிகர் அவர், ஆனால் அவர் வந்து எனக்கெல்லாம் நடிப்பே வரலன்னா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவரை வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். பேர் பாடியாக ஒரு சண்டை ஒன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. ரஜினி ரசிகர்களை தாண்டி குழந்தைகளுக்கும் ரஜினியை பிடிக்கும். இப்போ வர்ற கூட்டம் கூட படத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்டைலை பார்த்து அந்த ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. காலத்துக்கு ரஜினி ஸ்டைலை மாற்ற முடியாது சார். அவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்ச நடிகர்கள் தான் நிறைய. இப்போ விஜய் பண்ணுற ஸ்டைலில் யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாரு நினைக்கிறீங்க? பூரா ரஜினிகிட்ட இருந்து அடிச்சது தான். சார், சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. படையப்பா திரைப்படத்துக்காக அன்றைக்கி நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பேட்டியாக சொல்லியிருந்தார். வழக்கமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் வேலையில் சொல்லுவார். அந்த படத்தை பற்றி வந்து என்னென்ன நடந்தது, எப்படிலாம் நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு வந்து இந்த படையப்பா படத்துக்காக வந்து இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரோட சொந்த படம்ன்றதுனால தான் வந்து தலையிடுறாரா? இல்லை. நீங்கள் சொந்த படம்ன்றத ஒரு தயாரிப்பாளராக பேசியிருக்காரு. ஆனால் அந்த பேச்சை நானும் பார்த்தேன், முழுமையாக பார்த்தேன். உண்மையிலே சொல்ல போனால் ரஜினிகாந்தினுடைய அந்த பேச்சில் இருந்த அந்த ஒரு குழந்தைத்தனமான உண்மை ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி குதூகுலிக்கிறார். அந்த படம் எடுக்கும் போது நடந்த சம்பவங்களெல்லாம் விவரிக்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு எமோஷ்னலாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாருல்ல. அப்போ சிவாஜி கணேசனுக்கு சம்பளம் கொடுத்ததில் ஆரம்பிச்சு அவர் என்ன சம்பளம் கேட்டார், நம்ம என்ன சம்பளம் கொடுத்தோம், எப்படி கொடுத்தோன்னு ஆரம்பிச்சு, அவர் எப்படி மைசூருக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோன்னு ஆரம்பிச்சு பல விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் பேசின விஷயங்களில் ரஜினிகாந்துக்கு இருந்த அந்த ஒரு பெரிய மாஸ், அந்த மாப், அந்த என்ன சொல்கிறது, நான் ஒரு பெரிய மாஸ் நடிகர், ஆனால் இந்த கதையில் யார் யார் இருந்தால் இந்த கதை வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்றத முதல்ல தீர்மானிக்கிற சக்தி இருக்குல்ல, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அவர் முதல்ல தீர்மானிச்சிருக்காருல்ல, சிவாஜி இருக்கணும், இந்த பக்கத்தில் வந்து இந்த கேரக்டருக்கு உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தான் இருக்கணும். ஏன்னா அந்த கண்ணு ரொம்ப முக்கியம். அந்த கதையில் வந்து நீலாம்பரி கதாபாத்திரத்துக்கு கண்கள் ரொம்ப முக்கியம். அது பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் கண்ணால் தான் வந்து அப்படியே சுட்டரிக்கணும் கதாபாத்திரத்தை அப்படின்னு சொல்லி கண்ணுக்காக தான் உலக அழகி ஐஸ்வர்யா ராயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக பல மாதங்கள் காத்து கிடந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அம்மா நடிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு சரி, விருப்பம் இல்லாதவர்களை நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, விட்டுட்டு வேற யாரையும் பார்க்கலாம். ஒருவேளை இப்படி நம்ம எதிர்பார்க்குற கண்ணழகியோட ஒருத்தர் கிடைக்கலன்னா இந்த படத்தையே டிராப் பண்ணிடலான்ற முடிவுக்கு வந்திருக்காரு. அதை தான் அவர் அந்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஆனால் KS ரவிக்குமார் அழகாக பார்த்துட்டு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, சார் நம்ம வந்து ரம்யா கிருஷ்ணன் மிக பிரமாதமாக இருப்பாங்க சார், கண்ணு வந்து ரொம்ப ஒரு பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும், அவங்க கொஞ்சம் வெயிட் மட்டும் போட்டாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிரும், இவங்க தான் சார் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு அவர் ரொம்ப ஹோப் கொடுத்துருக்காரு. ஒரு டைரக்டராக நீலாம்பரியாக நீங்கள் ரம்யா கிருஷ்ணன் அவர் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபீலிங்கை அப்படியே கடத்தியிருக்காரு ரஜினிகாந்த் கிட்ட. ரஜினிகாந்தும் அறகுறை மனசோடு தான் நிச்சயமாக நீலாம்பரியை வந்து அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு ரம்யா கிருஷ்ணன் ஒத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்த பிறகு இதுதான் நடிப்பு. கண்டிப்பாக படையப்பாவில் வந்து ரஜினிகாந்துக்கு இருக்கிற செல்வாக்கை விட படையப்பாவை விட நீலாம்பரிக்கு ஒரு கூடுதலான மார்க் கிடைக்கும்னாலும் பரவாயில்லை, நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன், இது பெண்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க, பெண்கள் எல்லாம் பெரிய லெவலில் மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லி நீலாம்பரி கேரக்டரை அப்படி பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் 2 கிளைமேக்ஸ் வச்சுருந்தா சொல்கிறாரு. ஆக்சுவலாக ரஜினிகாந்த் விரும்பின கிளைமேக்ஸ், இப்போ படத்தில் நீங்களும் நானும் பார்த்த கிளைமேக்ஸ் தான் உண்மையிலேயே அடிப்படையில் பிரமாதமான கிளைமேக்ஸ். கடைசியில் வந்து நான் அடுத்த ஜென்மம் எடுத்தாவது உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு நீலாம்பரி செத்து போகிற கிளைமேக்ஸ் தான் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் கிளைமேக்ஸ். பட் ஆனால் அதை ஒத்துக்கலை யாருன்னா KS ரவிக்குமார்னு அவரே சொல்கிறார்.
ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு தான் கடைசியில் நிற்கணும், ஒரு ஹீரோ தான் பெரிய லெவலில் நிற்கணும். ஏன்னா பெண் மேலே முடிஞ்சிருச்சுன்னா ஹீரோயின் நீங்கள் டம்மி ஆகிடுவீங்க, ஹீரோயின் பெருசாகிடுவாங்க. இப்போ நீலாம்பரிக்காக கதை எடுக்கிறோமா, படையப்பாக்காக கதை எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளோ வாதாடி பார்த்தும் ரஜினி தன்னுடைய அந்த விஷயத்தில் சரியாக இருந்திருக்காரு. அதுதான் வெற்றியும் பெற்றிருக்கு. இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்த இந்த பேட்டியில் அவ்வளவு அழகாக அவ்வளவு எமோஷனலாக பேசின விஷயத்தில் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்னா இப்படி தான் இருப்பார்ன்றத ரசிகர்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 12ஆம் தேதி தியேட்டர் மறுபடியும் தெரிக்கும். ஏன்னா இது வந்து ஓடிடியில் கிடையாது, தியேட்டரில் நம்ம வந்து டிவியில் பார்க்க முடியாது, வேறு எங்கேயுமே கிடையாது. படையப்பா அப்போ ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு முறையோ 2 முறையோ வந்து டிவியில் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்கேயுமே கிடையாது. இவர் யாருக்குமே ரைட்ஸ் கொடுக்கல. இப்போ மறுபடியும் வந்து அது வந்து புது பொலிவோடு குவாலிட்டியான தரத்தில் வந்து வருது. ஸோ அது வந்து நிச்சயமாக பெருசாக இருக்கும், பிளாஸ்டாக இருக்கும், நிச்சயமாக தெரிக்க விடும் தியேட்டர்ஸ். ரஜினியோடைய மாஸ் மறுபடியும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அரங்கில் மறுபடியும் ப்ரூவ் பண்ணுவார். தான் சூப்பர் ஸ்டார்ன்றதை நிரூபிச்சுட்டே இருக்காருங்க. பல பேர் சொல்லிக்கிறாங்க இந்த பட்டத்துக்கு அலையிற கும்பல்லாம் ஒன்று இருக்குது, அது வந்து வெத்து வெட்டுன்னு இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சினிமானா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இனிமே சூப்பர் ஸ்டார்னு யாரையும் சொல்லவும் முடியாது, இனிமே யாருக்கும் அந்த பேர் கிடைக்கும் கிடைக்காது. இல்லை சார், ஒரு முன்னணி நடிகர் வந்து எப்போவுமே தன்னோட படங்களில் நான் தான் ஹைலைட்டாக தெரியணும், நான் தான் எல்லாத்துலேயும் முன்னிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோக்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் என்னுடைய கேரக்டரை விட நீலாம்பரி கேரக்டர், ஒரு கதாநாயகியோட கேரக்டர் அழுத்தம் திருத்தமாக இருக்குது சார், நீங்களே வந்து கொஞ்சம் டம்மி ஆகிடுவீங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நடிகர் 25 ஆண்டு காலம், அந்த டைம் 25 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு நடிகர் எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு? பரவாயில்லைங்க, அவங்க எனக்கு அந்த கேரக்டர் சாங்காக தான் அந்த படமே ஹிட்டுன்னு வந்து சொல்ல வர்றாரு. இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்களை ஏற்றுப்பாங்களா? விஜயில் எவ்வளோ படத்தை எத்தனை நடிகர் கூட்டத்தை காலி பண்ணியிருக்காரு, யாருமே வந்து தூக்கி விடல. அவரால் வளர்ந்தவங்கன்னு சொல்ல போனாங்க யாருமே கிடையாது, அவரால் அழிஞ்சவங்க தாங்க நிறைய பேர். பல பேரை சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். விஜயனுடைய அப்பா இருக்கார், எஸ்ஏசி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கேரக்டர் ஒரு நடிகர் வந்து ஹீரோவா டக்குன்னு ஒரு படம் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் கொஞ்சம் வளர்றாருன்னு தெரிஞ்சா உடனே கூப்பிடுவார். கூப்பிட்டு தம்பி இந்த படத்தில் நீ ஒரு முக்கியமான கதாபாத்திரம், நீ ஒரு ஹீரோன்னு சொல்லி கூப்பிட்டு நடிக்க வச்சு அந்த கேரக்டரை காலி பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக எஸ்ஏசி பண்ணியிருக்காரு. பல ஹீரோக்களை அவரால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்காங்க. பல பேருக்கு சொல்லப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட கதையை போய் உள்ளே பூந்து பிடிங்கின்னு வந்திருக்காரு. பல ஹீரோக்களை சொல்ல முடியும், நம்ம அது அஜித்தை சொல்லலாம், பிரசாந்தை சொல்லலாம், பல பேரை சொல்ல முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இப்போ நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான், அது ரஜினி மட்டும்தான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், அது எப்படி சார் ஒத்துக்க முடியும், ஹீரோனா நமக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை குறைச்சிக்க மாட்டாங்களேன்னா உண்மைதான். ஆனால் படைப்பு நல்லா வரணும்னா நான் என்னவா இருக்கிறேன்றதை விட இந்த படம் என்னவா இருக்கு அப்படின்றத அந்த உணர்றாங்கல்ல. சினிமாவை லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் அது செய்ய முடியும். சினிமாவை லவ் பண்ணுறாரு ரஜினிகாந்த். அதனால இந்த படை இன்னைக்கு சொல்லுங்க, அவரு இன்னைக்கு தான் அவர் கூட நிறைய பேர் நடிக்கிறாங்களா? இது 25 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ பீக்கில் இருக்கார் அவர். படையப்பா டைம்லாம் பயங்கர பீக்கில் இருக்கார். அந்த பீக்கில் இருக்கும் போதே கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் கிட்ட என்னை விட சிறப்பான டைலாக் நீ போட்டியா, போடு, தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றதுன்றது வந்து எல்லா காலத்திலும் ரஜினிகாந்த் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக தன்னோட நடிக்கிற எல்லாருக்கும் உரிய மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறாரு. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். அந்த சக கலைஞர்களை மதிக்கிறது இருக்குல்ல, அங்கே ஒன்று சொல்லியிருப்பார், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அந்த திரும்பி அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். கமலஹாசனுடைய தீவிர ஃபேன் தான் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன். அவரை பற்றி சொல்லும்போது சொல்லார், கமலோட தீவிர ரசிகர் அவர், ஆனால் அவர் வந்து எனக்கெல்லாம் நடிப்பே வரலன்னா சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவரை வச்சு தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், பேர் பாடியாக ஒரு சண்டை ஒன்று போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல. நிஜமாவே வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ரசிகராக இருக்கலாங்க, உங்கள் எல்லாரையும் தன்வசப்படுத்துகிற ஒரு திறமை வந்து ரஜினிகாந்துக்கு இருக்குது. அதனால தான் ரஜினிகாந்த் வந்து எல்லா ஆல் கிளாஸ் ஆர்டிஸ்ட்டும் ஒத்துக்கிறாங்க, ஆடியன்ஸும் ஒத்துக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு நாடு முழுக்க, ஏதோ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் மட்டும் இல்லை, இப்போ நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ் வந்து ஹிந்தி பிஸ்னஸ், உலகம் முழுக்க ஹிந்தி பிஸ்னஸ் பெருசாக இருக்கும். அங்கே அமிதாப் பச்சனை என்ன சொல்கிறாரு, சூப்பர் ஸ்டார்னா அது ஒரே சூப்பர் ஸ்டார், அது ரஞ்சி மட்டும்தான்பா அப்படின்றாரு. ஏன்னா அவரை சூப்பர் ஸ்டார் ஹிந்தியில் சொல்கிறாங்க, அவரே ஒத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு அடையாளத்தோடு தொடர்ந்து ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது ரஜினி மட்டும்தான். சூப்பர் ஸ்டார் அடையாளத்தை வந்த ரஜினி நம்ம அமிதாப் பச்சன் வந்து தாத்தா வேஷத்துக்கு வந்துட்டாரு, கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்துட்டாரு, மாமா வேஷத்துக்கு வந்துட்டாரு, பல அப்பா கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா மொழிகள்லையும் நீங்கள் கன்னடத்தை எடுத்துங்க, சிவராஜ்குமார்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, மலையாளத்தில் எடுத்துங்க, எத்தனை பேர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் ஹீரோவாக நடிக்கிறாங்களா, வேறு வேறு கதாபாத்திரங்கள் மாறிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை தாண்டிட்டார், 74 வயசு. 74 வயசில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக நிற்கிறதுன்றது மனதளவில் அந்த ஸ்ட்ராங்கும் அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சினிமா மேலே உள்ள லவ்வும் இருந்தால் மட்டும்தான் உடல் அவருக்கு ஒத்துழைக்கும்.
பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு நிற்கிறாரு. இந்த பாருங்க, அடுத்து வரிசைப்படுத்துறாரு. அடுத்து வந்து நீங்க ஜெயிலர் 2 இருக்குன்றாரு. அடுத்து வந்து இன்னொரு படம் இருக்கு, ராம்குமாரோட ஒரு படம் இருக்குன்றாங்க. இப்போ இந்த பேட்டியிலேயே ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், படையப்பா 2 நீலாம்பரின்ற பேர்ல படையப்பா 2 கொண்டு வரதுக்கு நான் ஒரு பிளான்ல இருக்கேன். அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கரெக்டா கதை அமைந்தால், கதாபாத்திரங்கள் அமைந்தால் நீலாம்பரி வரும்ன்றாரு. இப்போ எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாங்க சினிமாவை உயர்த்துகிற விஷயம். இப்போ இந்த படங்கள்லாம் வரும்போது சினிமாவை நம்பி இருக்கிற தொழில் வந்து மேம்படும். தியேட்டர்கள் வந்து தியேட்டருக்காரங்க சந்தோஷப்படுவாங்க, விநியோகஸ்தர்கள் ஹாப்பி ஆவாங்க, சினிமா தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து படங்கள் வரும், சம்பாதிப்பாங்க, குடும்பங்கள் வாழும். குடும்பங்களை அழிக்கிறதா வேலை. இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்கும் போதும் சரி, இப்போ அவர் எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் அவர் சூப்பர் ஸ்டார் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால வந்து எல்லாத்தையுமே அந்த ஒரு பேட்டியில் சொன்னது நோக்கம் என்னன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லான்ச் வைக்கல. இப்போ படையப்பாவுக்கு மறுபடியும் ஆடியோ லான்ச் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ அதனுடைய உணர்வுகளை இப்போ படம் ரிலீஸ் பண்ணும்போது 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஜென்சி கூட்டம், இவங்களுக்கு தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான இந்த ஒரு பேட்டியை கொடுத்துருக்காருன்னு பார்க்குறேன். எக்ஸலண்ட்டான பேட்டி. இதை வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்களை அவரே சொல்லிட்டார். ஊடகங்கள் ரகசியமாக ஜோசியமாக சொல்கிற விஷயங்களெல்லாம் இவரே வெளிப்படுத்திட்டாரு. இனிமேல் அவரை பற்றி தான் இப்போ பேசுவாங்க. படையப்பா ரிலீஸ் வரைக்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருப்பார் ஊடகங்கள், சோஷியல் மீடியா முழுக்க. அன்றைக்கி ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர் தெரிக்க விடுவார். இது அவருடைய எப்பவுமே நடக்கிற விஷயம். இன்னும் கூடுதலாக இருக்கும், ஏன்னா 50வது பொன் விழா. அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சியும் அந்த ரசிகர்களுக்கு இருக்கும். மாறி போகாமல் இருக்காங்க ரசிகன். அவர் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அரசியலுக்கு வரேன்ட்டு வரல. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ரசிகன் அவனை விட்டு வெளியே போகவே இல்லையா. ரஜினியை மட்டுமே நம்பி அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க இல்லையா. அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. அதை தாண்டி ரஜினி ரசிகர்களை தாண்டி குழந்தைகளுக்கும் ரஜினியை பிடிக்கும். இப்போ வர்ற கூட்டம் கூட படத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்டைலை பார்த்து அந்த ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. காலத்துக்கு ரஜினி ஸ்டைலை மாற்ற முடியாது சார். அவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்ச நடிகர்கள் தான் நிறைய. இப்போ விஜய் பண்ணுற ஸ்டைலில் யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சார் நினைக்கிறீங்க? பூரா ரஜினி கிட்ட இருந்து அடிச்சது தான். எத்தனை பேர்? ஆமாங்க, அவர் சிகரெட் பிடிச்சி தூக்கி விடுற விஷயம் எத்தனையோ படத்தில் பண்ணிட்டாருங்க அவரு. அதை நீங்கள் வந்து அதாவது சொல்ல வரேன்ல, சினிமாவுக்கு இலக்கணமாக, சினிமாவுடைய டிக்ஷனரியாக மாறி போயிருக்கார் ரஜினிகாந்த். அப்படி எதை எடுத்தாலும், எந்த பக்கம் திரும்பினாலும் ரஜினியுடைய ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை மாற்றவே முடியாது, அழிக்கவே முடியாது. சார், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வாரம் வந்து படையப்பா ரீரிலீஸ் பண்ணுறதுனால புது படங்களே எடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க பல திரையரங்கு உரிமையாளர்கள். ஏன்னா நானே வந்து ஒரு விநியோகஸ்தர்கிட்ட விசாரித்தேன். ஏன்னா சமீபத்தோட அட்டகாசம் படம் சூப்பராக போச்சுங்க, இப்போ புது படங்கள் வர கூட்டம் விட இந்த ரீலீஸ் படங்கள் நிறைய வருது, படையப்பா போடலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க. 2 படங்கள் வருது புது படங்கள் இந்த வாரம், உங்களுக்கே தெரியும். அந்த படத்தை விட இந்த படம் எடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்களாம் சார். நீங்கள் உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வருது. ரெண்டாவது வந்து இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பேராதரவை பெறுவதற்கு தவறிடுது, பெருசாக போக மாட்டேங்குது. அவங்க படம் எடுக்கிறவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த விஷயங்களை, பப்ளிசிட்டி விஷயங்களை கோட்டை விட்டுறாங்க. இப்படி ஒரு படம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் திடீர்னு படத்துக்கு போனால் மக்கள் எப்படி வருவாங்க? நீங்கள் பெரிய ஸ்டார் படங்கள் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, தெரிஞ்சிடும். புதிய படங்கள் இருக்கிறீங்க, குவாலிட்டியாக எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் வந்து போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தா தான் அது புரிஞ்சு மக்கள் வந்து அதை கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்படி கொண்டாடின படங்கள் நிறைய உண்டு. இப்போ நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் அந்த படத்தை வந்து வருவதற்கு முன்னாடி தெரியாது, ஆனால் வந்தது அந்த டைமில் ஊடகங்கள் முழுக்க அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் பாராட்டினாங்க. அப்படிலாம் இப்போ ஒன்றும் வரமாட்டேங்குது இல்லை. அதனால் தியேட்டருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது தொழில், வியாபாரம். ஆளே வராத தியேட்டரில், யாருமே இல்லாத கடையில் எதுக்கு டீ ஆற்றிட்டு இருக்கணும்? ஸோ அந்த அடிப்படையில் இந்த இடத்துக்கு இந்த படம் வந்தால் நமக்கு காசு கிடைக்கும். ரொம்ப நாளாக படமே வரல, அப்போ இந்த படம் வருதுன்னா எல்லாரும் படையப்பா பக்கம் தான் திரும்புவாங்க. மறுபடியும் மக்கள் 25 வருஷத்துக்கு அப்புறம் வருது, பார்க்கட்டுமே, தப்பு இல்லையே. ஸோ அதனால் அந்த படம் தியேட்டர்களுக்கு வருவாய் தரும், மக்களுக்கு மகிழ்ச்சி தரும். சார், இவ்வளோ நேரம் பொறுமையாக பதில் சொல்லியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நாம் தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.